வணக்கம் நண்பர்களே. ஜெகதா அவர்கள் எழுதிய கண்ணாமூச்சி முழு நாவல். ராத்திரியானால் தலைமாட்டில் எப்பொழுதும் இருக்கும் அரைக்கின் விளக்கை காணமே. முகத்தை புரட்ட எண்ணெய் பிசுக்கு தலையணை மனம் இருட்டுக்குள் மூச்சை முட்டியது. தூக்கத்தை யாரோதான் உசுப்பிவிட்டிருக்க வேண்டும். கண்ணாமூச்சி விளையாட்டில் கட்டு அவிழ்ந்தது போல இந்த முழிப்பு எப்படி வந்தது? சுருண்ட தடிப்பாய் உணர்ந்த பாயில் அம்மாவை காணோம். மாட்டுக்கொட்டம் தெரியும்படியாக கொல்லைப்புற கதவு திறந்து கிடப்பதை அப்பொழுதுதான் பார்த்தான் சங்கையா. வைக்கப்போர் இடுக்கலில் அரிக்கேன் வெளிச்சம் பிதுங்கியது. என்னவோ நடக்கிறது. குசு குசுவென பேசும் சத்தம். செவலை பசு பாவம் போல கத்தி கொண்டிருந்தது. அப்படி கத்தி இதுவரை கேட்டதில்லையே. அர்த்தராத்திரிக்கு இன்னமும் பயங்காட்டுவது போல இருந்தது அந்த சத்தம். அந்த சத்தம் கேட்டுத்தான் தன்னுடைய கனாவும் அருந்து போனது. ராமு கோனாருக்கு முன்ன மாதிரி கூறு இல்லை. வெள்ளிக்கிழமை தாண்டி நின்று மடுவை பார்த்து காலையில தானே சொல்லிட்டு போனாரு என்று அம்மா சொல்ல, வெளிச்சத்தை குறிவைத்து எழுந்து நடந்து வந்து கொண்டிருந்தான் சங்கையா. அங்கே அப்பாவும் அந்த நேரத்தில் கொட்டத்தில் இருப்பது அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. என்னதான் நடக்கிறது? செவலை பசு காது குறுத்து திரிப்பதை போல முரடாக சத்தம் போட்டது. டேய் சங்கையா, எந்திரிச்சிட்டியா? போடா போய் தூங்கு, இங்கே வராதே, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, போ போ என்று அப்பா சொல்ல, ஏன் நின்றுட்டு போறானே, அம்மா காணமுன்னு முழிப்பு வந்துருச்சாயா? இந்தா நீங்க இங்க பார்த்து தடவுங்க, கொம்பு சிலுப்ப போகுது மாடு. தெரு தெருவன கொட்டம் பூரமும் சாணமும் மூத்திரமாய் பெருகி கிடந்தது. தலைமாட்டில் பிடுங்கி போட்டிருந்த வைக்கோலே செவலை பசு கால் மாறி சாணி கரசலில் பிரியாய் நனைத்து பணிந்து கொண்டு தொங்கும் வால் பகுதிக்கு அது கொண்டு வந்து போட்டிருந்தது. அப்பா பசுவின் தாடையை இழுத்து பிடித்து நீவி கொண்டிருந்தார். அம்மா பசுவின் வால் பகுதியை கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சங்கையாவும் பார்த்தான். இதுவரை செவல பசுவின் பின்புறம் அப்படி இருந்தது பார்த்ததே இல்லையே. பசுவின் பின்னங்கால்களில் என்னவோ வலிந்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்தா பொண்ணுத்தாயி, நஞ்சு கொடிய செவல பசு நக்கி விடாதபடி பார்த்துக்கோ, நான் ஓலை கொட்டான கிடைச்சா எடுத்துட்டு வாரேன் என்று அப்பா சொல்ல, செவல பசுவின் புன்புறத்தில் கண்ணாடி பந்து போல ஒன்று பெருசாய் பிதுங்கியதும் சங்கையாவுக்கு கண்கள் விரிந்தன. சங்கையாவே தற்செயலாக பார்த்த பார்வையில் அம்மா என்ன கண்டாலோ, ஒன்றும் இல்லடா, நம்ம மாடு கண்ணுக்குட்டி போட போகுதியா, ஒட்டக்கண்ணு போடணும்னு சாமியை நல்லா வேண்டிக்கோ, தினமும் பால் காய்ச்சி நம்ம குடிக்கலாம்ல. சட்டென சங்கையாவுக்கு என்னவோ விளங்கியது போல ஒரு திரை நழுவி மனசுக்குள் சின்னொண்டு திருவிழா வந்தது. ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. கொல்லைப்புற தாழ்புறத்தில் வைக்கப்போர் மூலையில் குத்துக்கால் இட்டு இருந்த சங்கையாவை அம்மா என்னவோ செய்ய போகும் பரபரப்பாய் இருப்பதை பார்த்தான். கண்ணுக்குட்டி என மனசு கும்மாளமிட்டது. செவலப்பசுவின் பின்புறத்தில் தண்ணீர் தொட்டி திறந்தது போல மடாரென அந்த கண்ணாடி பொருள் உடைந்ததும் கருப்பாய் ஒரு குஞ்சம் தெரிந்தது. பசுவின் குரலை யாராவது நிறுத்த மாட்டார்களா என்று மனசு துடித்தது. மெல்ல மெல்ல அந்த குஞ்சத்தின் பரப்பு பெரிசாய் தெரிய அம்மா முழுசாய் நகர்ந்து முதுகு தெரிய நின்று கொண்டாள். சங்கையா நகர்ந்து போய் அந்த காட்சி தெரியும் வட்டாரத்தில் வைக்கப்போர் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டான். அம்மாவின் நீண்டிய கைகளில் இப்பொழுது கால்வாசி கன்றுக்குட்டி வெளியே வந்து விட்டது. அந்த நேரத்தில் அப்பா ஓலை கொட்டானுடன் வந்து கொண்டே, அட நான் வர்றதுக்குள்ள கண்ணு போட்டுச்சா என்று கூறியபடியே அருகில் வந்து நிற்பதே அம்மா சட்டை செய்யவில்லை. அவள் ஏதோ லாகமா இழுக்க விழுக்கன்னு முழு கன்றும் வளவளவென வெளியே வந்து விட்டது. அம்மா மெல்ல அதை கொட்டத்து தரையில் விட்டவுடன் ஒரு துள்ளு துள்ளியது. துள்ளல் என்றால் சாதாரண துள்ளல் இல்லை. வலிக்கு சாணச்சேட்டில் விழுந்து விழுந்து எழுந்து மறுபடியும் விழுந்தது. நஞ்சு கூடிய கொட்டால நல்லா கட்டி கொலக்கர பள்ளிக்கூடத்து ஆலமரத்துல கருங்களுக்குள்ள கட்டி விட்டுருங்க. நாய் தின்னு தொலைஞ்ச போகுது. பிறகு மாடு பால் கொடுக்காம போயிடும்.
செவளப்பசுவின் பின்புறமாய் குடல் போல தொங்கிய பகுதியை கவனமாய் எடுத்து பச்சை நிற ஓலை கொட்டானில் வைத்து கட்டுவதற்கு உதவி செய்தபடியே அம்மா சொல்லி கொண்டிருந்தாள். துள்ளி குதித்து புரண்டு கொண்டிருந்த கன்றுக்குட்டி தோள்பட்டையிலிருந்து தலை பூராவும் கருப்பு உடம்பு, செவலை வித்தியாச வர்ண தோற்றமாய் அது இருந்தது. சொட்ட சொட்ட நனைந்தது போல் இருந்த கன்றுக்குட்டியின் வலுவலுப்பை செவலை பசு திரும்ப திரும்ப நக்கவும் அது 10 நிமிடத்திற்குள் தானே அழகு ஏற்பட்டு விட்டது. பொசு பொசுவென வெல்வெட்டாய் உடம்பு பூராவும் மினு வெனுவென ரோமா சுழி சுழியாய் சிலிர்ந்தது. எப்பொழுது விடியும் என்றிருந்தது. நேற்று வரை இல்லாத புத்தம் புதுசாய் வீட்டில் பிறந்திருக்கும் வர்ண கன்றுக்குட்டியை மனசுக்குள் துள்ளி அடித்து கொண்டிருந்தது. ஒரே ராத்திரியில் தான் கோடீஸ்வரனாக ஆகிவிட்டதைப் போல நெஞ்சுக்குள் ஒரு கர்வம் ஏற்பட்டது. காலையில் கண்ணை கசக்கியவுடன் மாட்டு கொட்டத்தில் தான் போய் நின்றான் சங்கையா. வாளை வில்லாக சுருட்டி கொண்டு வைக்கப்போருக்கும் வாசலுக்குமாய் ஒரே இகத்தாளம் போற்றது கன்றுக்குட்டி. செவலை பசுவின் மடுவை தேடும் வட்டத்தில் கன்றுக்குட்டியின் தலையை பிடித்து அம்மா அமுக்கி பசுவின் காம்பை வாயில் திணிக்க மீண்டும் அது துள்ளியது. செவலை பசுவின் கால்களுக்கிடையே ஒரு நிமிடம் கால் மடக்கி விழுந்து எழுந்து எதிர் சுவற்றில் போய் மோதி மோதி விழுந்தது. ரொம்பவும் வேடிக்கையாக அது இருந்தது. அம்மாவின் முகம் மட்டும் ஏனோ வட்டமாய் இருப்பதை போலிருந்தது. அப்போது அப்பாவும் ராமு கோனாரும் கொட்டத்துக்கு நுழைந்தார்கள். நல்லா பார்த்து சொல்லுங்க, கண்ணு போட்டதிலிருந்து காம்ப வாயிலே வைக்க மாட்டேங்குது. ராமு கோனார் செவலை பசு மடுவை அகட்டி பார்த்தார். காம்பை பிடித்து இழுக்க பால் பீச்சி எழுது. தலைப்பால் குடிக்க சில கண்ணுக்குட்டி உதறும், சரியாக போயிடும் போக போக. செம்பு எடுத்துட்டு வாங்க, சீம்பால் கறந்து தாரே. கோனாரே, கண்ணுக்குட்டியை பாருங்கன்னு சொன்னா மடுவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும் நேரத்துக்குள் 10 தடவை சுவற்றிலும் சட்ட காலிலும் வர்ண கன்று மோதி மோதி விழுந்து கொண்டிருந்தது. ராமு கோனார் கண்ணுக்குட்டியை வாரி அள்ளினார். கன்றுக்குட்டியின் முகத்தை உற்று பார்த்துவிட்டு, அடடா, மோசம் போயிட்டேயே பொண்ணு தாயி, கண்ணுக்குட்டிக்கு 2 கண்ணும் போச்சே, குருட்டு கண்ணுக்குட்டியால பிறந்திருக்கு. அட அட சண்டாலத்தனமே, அப்படி சொல்லுங்க. கிறுக்கு பிடிச்ச தாட்டம் என்னடா இது, பொழுதோட விழுந்து விழுந்து எழுந்துருதுன்னு பார்த்தேன். தலை காத்து கண்ணு குருடா போச்சே. ஆமா பொண்ணு தாயி, கண்ணுக்குட்டி வாய்க்கு மடு மட்டு போடுற வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் காம்பு கிட்ட பிடிச்சி விடணும். வீடு கொட்டமெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு மட்டுப்படுற வர கொஞ்சம் சிரமந்தான். துள்ளி கொண்டிருந்த கண்ணுக்குட்டியின் கண்ணை பார்ப்பதற்கு பயந்து பயந்து முயன்றான் சங்கையா. கருப்பு பஞ்சில் செய்தது போலிருந்த தலையின் முன்பகுதியில் கண்மாடல் மூடி கிடப்பதை கண்டுபிடிப்பதற்குள் போதும் போதும் என்றாயிற்று. நிஜமாகவே கன்றுக்குட்டி குருடுதானா? கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு இல்லை ஓடுகிறதா? காம்பில் ஒழுங்காக வாய் வைக்காதது என்று படுத்தும் பாட்டை பசு கோபமாய் பின்னங்காலை அடிக்கடி உதறியது. கொம்பையும் சிலிப்பியது. பல நேரம் கன்றுக்குட்டியின் உடம்பில் தெரிந்தோ தெரியாமலே உதையும் முட்டுவும் விழுந்துவிடும். அம்மாவுக்கு வயல் வேலை. குருட்டு கன்றுக்குட்டிக்கு உதவியாக பொறுமையாக அம்மாவால் தினமும் அல்லாட முடியவில்லை. பள்ளிக்கூடம் போகும் வழியெல்லாம் கன்றுக்குட்டி பற்றிய நினைப்பு. வழியில் இருந்த குளக்கரை ஆலமரத்தின் வீட்டோடு ஏதோ ஒரு வகையில் உறவு கொண்டு விட்டதைப் போல அதை நிமிர்ந்து பார்த்தான் சங்கையா. பெரிய ராட்சசத்தின் விரிந்த கைவிரலில் மோதிரங்கள் போட்டது போல நஞ்சு கொடி சுருட்டிய ஓலை கொட்டான்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கட்டி தொங்குவதை பார்த்தான். அந்த கொட்டான்களுக்கு இடையே பச்சை நிறத்தில் தூக்கலாக தெரிந்த ஓலை கொட்டானை காண்பித்து அதுதான் வீட்டில் கண்டுக்குட்டி போட்ட சமாச்சாரத்தை நண்பர்களிடம் பொறுமையாக கூறினான். கன்று ஈனும் விஷயம் அறிந்தே ஒரே பெரிய மனுஷனாக அன்றைக்கு நண்பர்களுக்குள் மத்தியில் அவன் திகழ்ந்தான். பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு படிப்பு ஓடவே இல்லை. வர்ண கண்டுக்குட்டி என்னதான் செய்து கொண்டிருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். வீட்டுக்கு வந்து பார்த்தால் அம்மா ஒப்பாரி வைத்து விட்டு கொண்டிருந்தாள். திறந்து கிடந்த எதிர் வீட்டுக்குள் கண்மூடித்தனமாய் ஓடி விழுந்து சமைத்த சோறு வெஞ்சனத்தை சட்டியோட உடைத்து கொட்டி அதை நாசம் பண்ணியது. அங்கு ஒரே கலவரம். அந்த பச்சை கண்ணுக்குட்டிய தூரமாரால அடி அடி என அந்த வீட்டு சுப்பு தாயி கிளவி அடிச்சது. அவங்க வீட்டு வெஞ்சனம் அவங்களுக்கு உசத்தி தானே.
அம்மா முற்றுப்புள்ளி வைப்பது போல சுப்புத்தாயின் பக்கம் நியாயத்தை முணங்கியபடியே உள்ளே போனாள். எதிர் வீட்டில் நடந்த அசம்பாவிதம் மறுநாளே சங்கையா வீட்டிலும் நடந்தது. பால் குடிக்க வைப்பதற்கான தள்ளும் முள்ளு நடந்து கொண்டிருந்த போது பூமிக்கு ஆகாயத்துக்குமான துள்ளலில் கொல்லைப்புற வாசலின் பக்கமாக எகிரி விழுந்து அங்கிருந்த குண்டா தண்ணில் விழுந்து அதை கவிழ்த்து விட்டு வீடு பூராவும் பெருகி அது விதை நெல் காய்ச்சலே சுத்தமாக நாசம் பண்ணிவிட்டது. ஒரு நாளைக்கு ஒரு திருவிளையாடல். சுப்புத்தாய் செய்ததை அம்மாவும் செய்ய ஆரம்பித்து விட்டாள். குருட்டு சனிய பிராணனை வாங்கி கொண்டே இருக்குது. மண்ணுக்கும் ஆகாசத்துக்கும் முட்டி மோதி செத்து தொலைஞ்சே போகும் போல. சனியன் வாய் வைக்காம மாடவும் பாலை இறக்க மாட்டேங்குது. ஒரு நாள் சாயந்தரம் ஈடுபட்ட ஓட்டத்தில் தெருமுனையில் அம்பலக்காரர் வீட்டுக்கு முன்பாக மண்ணில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை சடபுடவென உருட்டி மிதித்து வீட்டுக்கு வந்து விட்டது. தெருவே ஒரே பஞ்சாயத்து. முட்டு மோதி விழுந்து விழுந்து ஏற்கனவே கண்ணுக்குட்டியின் உடம்பு பூராவும் கட்டானியும் புட்டானியுமாக ரணமாய் கொண்டிருந்தது. பத்தும் பத்தாததுக்கு ஊர்க்காரர்களின் தர்ம அடியுங்கூட. தினமும் பால் காய்ச்சி குடிக்கலாம் என்ற அம்மாவுடைய கனவு நிறைவேறவில்லை. மடுவை விட்டு பாலை மாடு இறக்கவே அடம்பிடித்தது. அன்றைக்கும் பள்ளிக்கூடத்திலிருந்து சாயங்காலம் வீடு திரும்பியவனை அம்மா வந்ததும் வராதுமாய் கேட்டார். ஏயா சங்கையா, நீயாவது வர்ற வழியில பார்த்தியா? அந்த குருட்டு சனிய மத்தியான கட்டவுத்தை விட்டுட்டு தறிக்கெட்டு ஓடினது. வந்து தொலைஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு கதவை சாத்திட்டு வயலுக்கு களை எடுக்க போயிட்டேன். இப்போ தாப்பா வர்றேன். அந்த கண்ணுக்குட்டியை இன்னும் காணோம். உங்கள் அப்பாவும் டவுனுக்கு சந்தைக்கு காலையில் போனவர். ராத்திரியில் தான் திரும்புவார். இந்த எடுபட்ட குருட்டு சனியை எங்கேயாவது கொலை குட்டையில் விழுந்து விழுந்து கிடக்குதோ என்னமோ. ஊரு முழுக்க வெள்ளக்காடா வேற கிடக்குது. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ பசங்களோட விளையாடிக்கிட்டு நம்ம வீட்டையே பார்த்துக்கோ என்று சொல்லி அம்மா செல்ல, அம்மா சென்ற கொஞ்ச நேரத்திலேயே, டேய் சங்கையா, வாடா கண்ணாமூச்சி விளையாடலாம். முதல்ல உனக்கு கண்ணை கட்டி விடுறோம்டா, வாடா இங்க என்று சொல்லி பசங்கள் எல்லோரும் சங்கையாவின் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து சூழ்ந்து கொண்டார்கள். போங்கடா, நான் வரல. ஏண்டா வரல? கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு நான் வரல. எனக்கு அந்த விளையாட்டு பிடிக்கவே இல்லை. எனக்கு அழுகையா வருது. ஏண்டா? எனக்கு தெரியலையே. சங்கையா முழுங்காலையும் கட்டிக்கொண்டு முகத்தை புதைத்து கொண்டு சோகமாயிருக்க வாய்விட்டு அழ வேண்டும் போல அவனுக்கு தோன்றியது. குளத்தங்கரை ஆலமரத்தில் தொங்கும் பச்சை ஓலை கொட்டானே அவன் இணைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தான். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.